இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஊழியங்கள் வழங்கும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போது என் அன்பு தகப்பனார் பாபு ஜக்சிங் அவர்கள் உங்களுக்கு தெய்வ செய்தி அளித்து ஜெபிப்பார்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் தகப்பனே, இந்த தொலைக்காட்சிக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு நேராய் கொண்டு வந்து தகப்பனே, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிற உம்முடைய நற்செய்திக்கு நேராய் நீர் கொண்டு வருவீராக. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை என் பிள்ளைகள் ருசித்து பார்க்கும்படியாய் தகப்பனே, என் பிள்ளைகளை தடை பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உடைத்து நீர் ஜெயமாய் எழுந்தருளுவீராக. உம்முடைய வல்லமையை என் பிள்ளைகளுக்கு காண்பிப்பீராக. உம்முடைய ரட்சிப்பை என் பிள்ளைகளுக்கு காண்பிப்பீராக. என் பிள்ளைகளை நீர் பிரகாசிக்க பண்ணும். எல்லா வேதனைகளை நீர் எடுத்து போடுவீராக. வியாதிகளிலிருந்து விடுதலை கட்டளையிடுவீராக. காய்மக்கு ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் நீங்கள் பார்ப்பீர்களானால் சகேவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். சகேவை குறித்து எல்லாருமே நன்கு அறிந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற எல்லாருமே இந்த சகேவை குறித்து அதிகமாய் நாம் சிந்திக்கிறோம். அநேக பிரசங்கங்களை கேட்டு இருக்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த சகேவின் சரித்திரத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். சகேவுக்கு ஒரு ஆசை இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். இயேசு இயேசு என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்தே வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். ஆனால் அந்த இயேசுவை பார்க்க வேண்டுமானால் நான் எப்படி பார்ப்பது என்று பல வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வகை தேடினான். இயேசுவை பார்ப்பதற்காக அநேக உபாயங்களை அவன் தேடினான். இயேசுவை கண்டுகொள்வதற்காக தன்னால் முடிந்த எல்லா காரியங்களையும் அவன் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் அநேகர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்திலே இயேசு என்கிற இரட்சகரை குறித்து கேள்விப்படுகிறார்கள். இயேசு என்கிற இரட்சகரை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆசையாயிருக்கிறார்கள். இயேசுவினிடத்தில் வர ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நீ இயேசுவை பார்க்க வேண்டுமானால்
இயேசு என்கிற அந்த இரட்சகரை உன் சொந்த இரட்சகராய் ஏற்று உன் குடும்பத்தின் தலைவராய் அவர் கடந்து வர வேண்டுமானால் நீ வகை தேடுகிற காரியங்கள் உனக்கு கை கொடுக்காது. நீ பின்பற்றுகிற காரியங்கள் உனக்கு கை கொடுக்காது. இவன் இயேசுவை பார்க்கும்படியாய் வகை தேடினான். இவன் குள்ளனாயிருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு என்கிற இரட்சகரை நீ பார்க்க வேண்டுமானால் முதலாவது நீ விட வேண்டிய காரியங்களை விட்டு, நீ எந்தெந்த காரியங்களிலே அடிமையாகி இருக்கிறாயோ அந்தந்த காரியங்களை விட்டு இயேசுவை பார்க்க பிரயாசப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ பாவத்தில் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லாவிட்டால் நீ சாபத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு என்கிற இரட்சகரை நீ பார்க்க வேண்டுமானால் பாவத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும். அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அவர் இரட்சகராயிருக்கிறபடியினால் நீ ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தோடு கூட கடந்து வருவாயானால் பாவ சாபம் எல்லாவற்றிற்கும் விடுதலையாகிய இயேசுவை நீ பார்க்க பிரயாசப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு இன்று உன்னை விடுவிக்கிறவராயிருக்கிறார். இயேசு உன்னை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இயேசு உன் பாவத்தை மன்னிக்க போதுமானவராயிருக்கிறார். இயேசு உன் சாபத்திற்காக அவரே சாபமானார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அந்த இயேசுவின் மேல் விழுந்தது. ஒருவேளை நீ இன்றைக்கு சாபத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீ வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். வேதனையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுவிக்க கூடும் என்று கேள்வியோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு என்கிற ஒருவர் உனக்கு உண்டு. அந்த இயேசுவை இன்றைக்கு நீ பார்க்க ஆசையாயிருக்கிறாயா? சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் வகை தேடினான். சகேயுக்குள் இருந்த ஆசை இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எரிகோவிற்குள் வந்திருக்கிறார், அந்த வழியாக அவர் நடந்து போகிறார் என்று அவன் அறிந்த மாத்திரத்திலே அவனுக்கு எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை. எரிகோ என்பது பாவத்தால் கரைப்பட்ட நகரம். எரிகோ என்பது சாபத்தால் கட்டப்பட்ட நகரம். எரிகோ என்பது ஐயோ நீதிமான்களை கொலை செய்கிற ஒரு நகரம். இயேசு தன்னுடைய உவமையிலே சொல்லுகிற போது, ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவிற்குள்ளாய் கடந்து போனான். எரிகோவிற்குள் கடந்து போன பொழுது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான், குற்றுயிராக்கப்பட்டான், வஸ்திரம் உரியப்பட்டது. எரிகோ பாவத்தால் சாபத்தால் கரைப்பட்ட நகரம். ஒருவேளை நீ பாவத்திற்குள் இருக்கிறாயா? ஒருவேளை நீ சாபத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு இன்று உன்னை சந்திக்கும்படியாய் எரிகோவிற்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். எரிகோவிற்குள்ளாய் அவர் நடந்து வருகையில் அந்த எரிகோவிற்குள் இருந்த சகேயு என்கிற ஒரு மனிதனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, இன்றைக்கு உன்னை பார்க்கும்படியாய் இயேசு இந்த பாவமான உலகத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய், உன்னை ரட்சிக்கும்படியாய், உன்னை பாவத்தில் இருந்து மீட்டெடுக்கும்படியாய், அவருடைய இரத்தத்தை சிந்தி உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். பாவமாகி இந்த உலகத்திலே இயேசு கடந்து வந்திருக்கிறார். அந்த இயேசுவை பார்க்க இன்றைக்கு பிரயாசப்படு. எரிகோவிற்குள் போன பொழுது சகேயு இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். இன்றைக்கு நீ அந்த இயேசுவை பார்க்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? அந்த இயேசுவை பார்க்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அவன் அநேக தந்திரங்களை கையாண்டான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் வகை தேடினான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற எந்த வகையும் இயேசுவை பார்க்க உதவாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேக தந்திரங்கள்,
இயேசுவை என்ற போர்வையிலே சொல்லி 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 இயேசுவை வைத்து நீ பிழைத்துக் கொண்டிருக்கிறாயோ? இது இயேசுவை உனக்கு வெளிப்படுத்தாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று இயேசுவை நீ பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய எல்லா விதமான பிரயாசங்களை விட்டுவிட்டு, உன்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் விட்டுவிட்டு, உன்னுடைய எல்லா விதமான ஸ்தம்பன வித்தைகளையும் விட்டுவிட்டு இயேசுவினிடத்தில் கடந்து வா. இயேசு இன்றைக்கு உன்னை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை பார்க்கும்படியாய் இந்த சகேயு ஆசைப்பட்டான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்திலே இயேசுவை காணக்கூடாமல் இருந்தது. குள்ளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவன் ஒரு குள்ளன் என்று நினைக்கலாம். ஆனால் நான் வேதத்தின் மூலமாய் அவன் எப்படிப்பட்ட குள்ளன் என்பதை விளக்க உங்களுக்கு விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தின் மூலமாய் பார்ப்பீர்களானால் அவன் ஒரு ஆவிக்குரிய குள்ளனாயிருந்தான். நீ கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருக்கலாம், கிறிஸ்தவள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் 45 வருடம் 50 வருடம் நான் விசுவாசியாய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் நீ சபையின் தலைமை போதகராய் இருந்து கொண்டிருக்கலாம், திருச்சபைகளுக்கும் பேராயங்களுக்கும் தலைவராய் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு என்கிற இரட்சகரை நீ பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய ஆவிக்குரிய குள்ளத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும். அவனிடத்திலே காணப்பட்ட குள்ளங்கள் என்ன? முதலாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். நன்றாக கவனியுங்கள், 2 முக்கியமான காரியத்தை அந்த லூக்கா சுவிசேஷம் சொல்லுகிறது. என்ன காரியம்? ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். இந்த 2 காரியங்களையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது அவனுடைய தொழில். இயேசு என்கிற இரட்சகரை நீ பார்க்க வேண்டுமானால் நீ முதலாவது எந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அநேகர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். ஐயா, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் வட்டி கடை நடத்திட்டு இருக்கிறேன். ஐயா, நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயா, நான் பிராண்டி கடை நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட தொழில்களை நீ செய்து கொண்டிருப்பாயானால், இதன் மூலமாய் வருகிற வருமானத்தினால் நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பாயானால் இயேசு என்கிற இரட்சகரை நீ பார்க்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாயிருந்தான். ஆயக்காரன் அல்ல, ஆயக்காரர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன். ஆனால் இவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது, இயேசுவை பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சாதாரணமாகவே வேதத்தில் திருப்பி வாசித்து பார்ப்பீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஞானஸ்நானம் பெறும்படியாய் கடந்து வந்தார்கள். அங்கே லூக்கா 3:12 சொல்லுகிறது, ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். அல்லேலூயா. 2வது பாருங்கள், போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் நீங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றீர்கள் என்று சொன்னான். ஆயக்காரரும் போர் சேவகர்களும் யோவான் ஸ்நானத்தில் கடந்து வந்தார்கள். கடந்து வந்தவர்கள் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நீ எந்த தொழிலில் இருந்து கொண்டிருக்கிறாய்? சகேயு ஆயக்காரனாய் இருந்தது மட்டுமல்லாமல் ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே,
ஒருவேளை இன்றைக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு தொழிலிலே இருந்து கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, என் பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து நன்றாக கை நிறைய லஞ்சம் கிடைக்கிற ஒரு துறையிலே நான் வேலைக்கு அமர்த்த வேண்டும், இது ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? என் லஞ்சத்தின் மூலமாய் உன் பிள்ளைகள் வாழும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? நீ கொண்டு வருகிற பை நிறைய கொண்டு வருகிற அந்த லஞ்ச பணம் உன் குடும்பத்தை வாழ வைக்கும் என்று நினைக்கிறாயோ? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை மறைக்கிற ஒரு காரியம், இயேசுவுக்கும் உனக்கும் இடைவெளியை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம், இது உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு குள்ளத்தை உண்டு பண்ணும், உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு வீழ்ச்சியை உண்டு பண்ணும். ஒருவேளை இன்றைக்கு லஞ்ச பணத்தினால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆயக்காரனுக்கு தலைவன் எத்தனையோ ஏழைகளை துன்புறுத்தி எவ்வளவோ பணங்களை சம்பாதித்திருக்கலாம். ஆகவேதான் அவன் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே சொல்லுகிறான், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கியிருப்பேன், ஆனால் நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் உன் வீட்டில் இருக்குமானால், இப்படிப்பட்ட பணங்களை நீ உன் வீட்டுக்குள் சேர்த்து வைத்திருப்பாயானால், நிச்சயமாக இயேசுவை உன் கண்கள் பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்க நீ ஆசையாயிருக்கிறாய், ஆனால் இயேசுவை ஏன் பார்க்க முடியவில்லை? நீ ஆயக்காரனுக்கு தலைவன் என்கிற ஒரு தொழிலுக்குள்ளாய் இருப்பாயானால், லஞ்சம் வாங்குகிற ஒரு துறைக்குள்ளாய் இருப்பாயானால், லஞ்சத்தை வாங்கி வாங்கி